ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா, வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்ட்டிஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணுறது வந்துட்டு செகண்ட் வாய்ஸையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பர்சனல் ஃபைல் ஏதாவது உங்களுக்கு வைக்கணும்னா நீங்கள் இந்த பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் 4 பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 4 பார்ட்டிஷனுக்கு மேலே க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து லைஃப் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் 4 பார்ட்டிஷன் இருக்க மாதிரியே நீங்கள் பார்த்துக்கங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து விண்டோஸ் 10. எக்ஸாம்பிளுக்கு வந்து விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி செகண்ட் வாய்ஸ் போடணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்ததுன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் 7 மட்டும்தான் சொன்னேன். உங்களுக்கு எந்த வாய்ஸ் வேணுமோ அந்த வாய்ஸ்க்கு என்ன நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ என்னோடய மை கம்ப்யூட்டரில் போகிறேன். இப்போ என்னோடய மை கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் இனிமேல் ஒன்று தான் க்ரியேட் பண்ணலாம். ஸோ எப்போவும் போல் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி நம்ம சேனல் எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனில் வந்து 560 MB இருக்குது. இதுதான் சிடிஸ்க்கு. இதில் தான் என்னோடய வாய்ஸ் இருக்குது. இதில் 156 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. இது வந்து மொத்தம் 199 GB. இதில் வாய்ஸ்க்கு வந்து 100 GB இருந்தாலே போதும். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா 100 GB வந்து நம்ம தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஸ்பேஸிங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. அடுத்தது மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. இப்போ இதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும், அதை ஓகே கொடுங்க. ஸோ இதில் வந்து நம்மளுடைய எல்லா பார்ட்டிஷனும் காட்டும். ஸோ இது வந்து அன்லோக்கேட்டில் இருந்தால் கூட காட்டிடும். அன்லோக்கேட்டட் பார்ட்டிஷனாக இருந்தால் இதில் காட்டும், ஆனால் மை கம்ப்யூட்டரில் காட்டாது. ஸோ பார்ட்டிஷன் வந்து சி ஃபோல்டர்லேருந்து க்ளியர் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் சிங் வால்யூம் இருக்கும், அதை கிளிக்கு. கிளிக் பண்ண கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை வந்து நீங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணாதீங்க. வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம 100 GB தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எம்பியில் காட்டும். இதை வந்து நீங்கள் எம்பிலேருந்து ஜிபி கன்வெர்ட் பண்ணி தான் இதை நம்ம பிரிக்க முடியும். இப்போ கம்ப்யூட்டரில் போய் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் 1 GBங்கிறது 1024 MB. இதில் 100 GB வேணும்னா 1024 மல்டிபிள் பண்ணுங்கள்.
இப்போ ஆன்சர் வந்து 1,24,000. ஸோ அதை அப்படியே இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து சிங்க் பட்டனை ஓகே கொடுங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பார்ட்டிஷன் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து 100 GB வந்து அன்லோகேட்டட் பார்ட்டிஷனாக க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு இன்னும் சில செட்டிங் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ சிம்பிள் வால்யூம் இருக்கும், அதை ஓகே கொடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து இதில் வந்து உங்களுக்கு என்ன இன்சில் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் உங்கள் பார்ட்டிஷனுக்கு நேம் கொடுத்ததுன்னா கூட கொடுத்துக்கலாம். இப்போ என்னோடய சேனல் நேம் GRPTUBER கொடுக்குறேன். அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் ஃபினிஷ் கொடுங்க. இப்போ ஃபார்மட் ஆகி பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் புதுசாக வாய்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கு பார்ட்டிஷன் கேட்டதுன்னா இப்போல்லாம் நீங்கள் பார்ட்டிஷனே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ வாய்ஸ் வந்து இதில் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ 2 வாய்ஸ் வந்து ஒரே பார்ட்டிஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நம்ம தனித்தனியாக க்ரியேட் பண்ணுறோம். இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம உள்ளே போய் செக் பண்ணலாம். ஒரு வாட்டி கம்ப்யூட்டர் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ மை கம்ப்யூட்டரில் போங்க. ஸோ இப்போ நமக்கு தேவையான பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுவும் GRPTUBER அப்படிங்கிற நேமில். இப்போ C-Corneriல் பாருங்கள் 99 GB தான் இருக்குது. நீங்கள் புதுசாக ஒரு OS டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜரில் தான் பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ப்ரொசீஜரில் தான் பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் Windows 7 யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதோட டேட் வந்து முடிஞ்சிட்டு என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 16. அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் Windows 7 அப்டேட் பண்ணலாம். Windows 7லேருந்து Windows 10க்கு அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் செகண்ட் OS போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக Windows 10 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் அதிகமாக விசிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு டெக் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.